Hi friends, welcome to ATA channel. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்? பிளேட்டில் மேங்கோ வச்சுருக்கோம் இல்லையா? ஸோ மேங்கோ பப்பட். இப்போ மேங்கோ சீசன். இப்போ மேங்கோ உங்களுக்கு நல்ல பழுத்த பழம் கிடைக்கும், விலையும் குறைச்சலாக இருக்கும், வெயிலும் இருக்குது. ஸோ இப்போ நம்ம இந்த மேங்கோ பப்பட் பண்ணலாம். எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம் வாங்க. நம்ம மேங்கோவை நல்லா கழுவி எடுத்து க்ளீன் பண்ணி தோலை சீவிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் போட்டிருக்கேன். நல்ல நைஸாக அரைச்சின்னு வர போகிறோம். போய் நம்ம அரைச்சிட்டு வருவோம். இப்போது நான் மிக்சியில் மாம்பழத்தை அரைச்சிட்டு வந்துட்டேன். காட்டுறேன். மாம்பழ பேஸ்ட்டு அரைச்சி கொண்டு வந்தாச்சு. இதை நம்ம இந்த வானொலியில் போடுவோம். இப்போது நம்ம மேங்கோ பல்ப் கொண்டு வந்து இதில் வானொலியில் போட்டுட்ருக்கோம். இதெல்லாம் அடுப்பில் வச்சு கிண்டணுங்கிறதெல்லாம் கிடையாது. இப்போது அடுப்பை ஆன் பண்ணுறோம். சுகர் போட போகிறோம். அது மெல்ட் ஆகிறதுக்காக நம்ம இதில் வைக்கிறோம், இல்லைன்னா டைரெக்டாகவும் நம்ம செய்யலாம். இதுக்கு வந்து ஒரு அரை கப்பு சுகர் எடுத்துட்டுருக்கேன். அதை அது மேலே போடுறோம். சுகர் இதில் நல்லா மெல்ட் ஆகட்டும். அதுக்காக தான் நம்ம வானொலியில் வச்சுருக்கோம். நல்லா மெல்ட் ஆன உடனே அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். லிக்விடாக தான் இருக்கணும், ரொம்ப கெட்டியாலாம் இருக்கிறது இல்லை. ஆனால் மேங்கோ அரைச்சதில் வாட்டரே சேர்க்கக்கூடாது. அப்படியே பல்ப்பை போட்டு அரைச்சி எடுக்கணும். அதை அலம்பி எடுக்கிறது அதெல்லாம் செய்யக்கூடாது. அப்படியே அந்த பல்ப்பை அரைச்சி எடுத்து அந்த பல்ப்போட இப்போ சுகர் ஆட் பண்ணியிருக்கோம். இந்த சுகர் நல்லா அதில் கரைஞ்சிடணும், மெல்ட் ஆகிடணும். இப்போது அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஒரு 5 நிமிஷம் ஆற விட்டுட்டு நம்ம பிளேட்டில் ஊற்றணும். அதை எப்படின்னு பார்ப்போம். இப்போ ஆஃப் பண்ணிவிட்டேன். 5 நிமிஷம் கழிச்சுப்போம். இப்போது இந்த மேங்கோ பல்ப்பு சூடு ஆறிடுச்சு. நல்லா சுகரும் அதில் மெல்ட் ஆகிடுச்சு. இதில் நம்ம என்னென்ன சேர்க்க போகிறோம்னா, கொஞ்சோண்டு டேஸ்ட்டை என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கறதுக்காக சால்ட்டு ஒரு பிஞ்ச், அடுத்தது காடமம் பவுடர், ஏலக்காய் பவுடர், அது கொஞ்சம், நெக்ஸ்ட்டு ஃபியூ ட்ராப்ஸ் லெமன், கொஞ்சோண்டு எலுமிச்சப்பழ சாறு. இதெல்லாம் எதுக்குன்னா டேஸ்ட்டை என்ஹான்ஸ் பண்ணும், அதுக்காக தான். இன்னும் சிலர் வந்து இது காரம் கொஞ்சம் வரணும்னு நினச்சிங்கன்னா சில்லி பவுடர் போட்டுக்கலாம், கரம் மசாலா பவுடர் போட்டுக்கலாம். ரெண்டும் அதில் மிக்ஸ் பண்ணியும் பண்ணலாம். இது வந்து மேங்கோங்கிறதுனால அது மாங்காயாக இருந்ததுன்னா உங்களுக்கு கொஞ்சம் புளிப்பு காயாக இருக்கும். அந்த மிளகாப்பொடி இதெல்லாம் போட்டாக்கா நல்லாயிருக்கும். இது வந்து ஸ்வீட்டாக இருக்கும், இது மேங்கோ ஜெல்லி. ஸோ அதனால் இதை கொஞ்சம் டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்ணணுங்கிறதுக்காக ஃபியூ ட்ராப்ஸ் லெமனும் இதுவும் போட்டிருக்கோம், ஏலக்காய், சால்ட். இப்போது இதை வந்து நம்ம ஒரு நெய் தடவின பிளேட்டில் கொட்டு போகிறோம். பார்த்தீங்களா? இப்போது இந்த பிளேட்டில் நம்ம ஒரு பாதி கொட்டியிருக்கேன். அடுத்த பாதி இன்னொரு பிளேட்டில் கொட்டலாம். இதை வந்து நம்ம ஃபுல்லாக பரவி விடணும். அதுக்கப்புறம் வெயில்லையும் வைக்கலாம், ஃபேன் காற்றுலையும் காய வைக்கலாம். வெயிலில் வச்சேன்னா 1 டே, ஃபேனில் காய வச்சா 2 டேஸ் ஆகும். பட் காற்று அடித்தா டஸ்ட்டு போட்டுடும். அதை பார்த்து வைக்கணும் வெயிலில் வைக்கும்போது. அந்த மாதிரி வைக்கணும், வேறு ஒன்றும் இல்லை. இவ்வளோதான். நம்ம வந்து எவ்வளோ திக்னஸ் வேணுனாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து நல்ல பப்பட் நல்ல நைஸாக மெல்லிஸாக இருக்கட்டும்ங்கிறதுக்காக இதெல்லாம் வந்து ஸ்லைஸ் வந்து நம்ம மேங்கோ ஸ்லைஸ்னு
ஷாப்ஸில் வாங்குவோம். நமக்கு இது வந்து எதுக்கு யூஸ் ஆகுறதுன்னா, மேங்கோ இல்லாத போது நம்ம ட்ராவலில் போகும்போதெல்லாம் நம்ம இதை கையில் எடுத்துன்னு போய் ஒரு பக்கம் ட்ராவலிங்க்கு சாப்பிட்றதுக்கும் பிடிக்கும், இன்னொரு பக்கம் இந்த வாமிட் சென்சேஷன் அந்த மாதிரிலாம் இருந்ததுன்னு வைங்க, அதெல்லாம் வந்து இந்த மேங்கோ இது பல்ப்பு இருந்ததுன்னா நம்ம சாப்பிட்டோம்னா அதெல்லாம் சரியாகும். ஸோ அதனால் மேங்கோ சீசன் இல்லாத போதும் நம்ம இதை கையில் எடுத்துன்னு போய் மேங்கோ நம்ம இன்ட்ரெஸ்ட்டாக சாப்பிட்லாம். ஸோ அதுக்கு உள்ளது தான் இது மேங்கோ ஜெல்லி. இவ்வளோ தான் இந்த பிளேட்டில் ஊற்றியாச்சு. இதை அப்படியே எடுத்து காய வைக்க வேண்டியதுதான். வெயிலில் வச்சுருக்கேன், வீட்டு பால்கனிலேயே நான் வச்சுருக்கேன். நல்லா காயட்டும், காஞ்ச உடனே உங்களுக்கு எடுத்து காட்டுறேன் எப்படி. ஹலோ, காய வச்சு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். 1 டே தான் காய வச்சுருக்கேன், அதுவும் பால்கனிலேயே வச்சு. எடுக்க வருதான்னு பார்ப்போம். வருதான்னு பார்ப்போம். மெல்லமாக அப்படி தான் எடுத்துகிட்டு வரணும், மெல்லமாக எடுத்துகிட்டு வரணும். இது நல்ல பெரிய பிளேட் வேறு. ஐயா, எடுத்துட்டோம். அப்பளம் எப்படி இருக்குது, கை எப்படி தெரியுது பாருங்கள், எவ்வளோ டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கு பாருங்கள். இதுதான் மேங்கோ பப்பட். மேங்கோ பப்பட். இதை எடுத்து நம்ம இனிமேல் ஸ்லைஸ் பண்ணி அழகாக பேக் பண்ணி நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுட்டோம்னா 3 to 4 months அப்படியே இருக்கும், ஒன்றுமே ஆகாது. இப்போது இதை நம்ம கட் பண்ணுவோம், ஸ்லைஸ் போட்டு வச்சுப்போம். அது நம்ம விருப்பம்தான், பெருசாகவும் போட்டுக்கலாம், சின்னதாகவும் போட்டுக்கலாம். எப்படி வருது பாருங்கள். எப்படி ரிப்பன் மாதிரி எப்படி நீளமாக வருது. இதை நீங்கள் 2 பீஸாகவும் கட் பண்ணி வச்சுக்கிட்டு தனித்தனியாக பீஸ் பண்ணி வச்சுக்கலாம், இல்லை சிங்கிள் பீஸாகவும் இந்த மாதிரியே வச்சுக்கலாம். அடுத்த பீஸ் இதை நீங்கள் ஸ்கொயராக கட் பண்ணிக்கலாம், உங்கள் இஷ்டம். இதை இது மாதிரி கூட நீங்கள் இது பாருங்கள், இப்படி அழகாக ரோல் பண்ணி வச்சுக்கலாம். எப்படி இருக்கு, நல்லா தெரியுதா? இப்படி ரோல் பண்ணி வச்சுக்கலாம் இருக்கும். நீங்களும் இதை செஞ்சு சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லி ஃபீட்பேக் கொடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். உங்களுக்கு இதெல்லாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.